காலை வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. நான் ஒற்றலை மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான காவேரி பாயும் தஞ்சையில் பழம்பெருமை மிக்க கோவில் தான் தஞ்சை பெரிய கோவில். ஆம், சோழ மன்னனான ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார். இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. ராஜராஜ சோழனின் தமிழ் பட்டம் கலைஞராகியே இக்கோவில் உருவாக்க காரணமாக அமைந்தது. கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரமோ 12 அடிகள், அதாவது நமது உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆகும். தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தின் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கமும் இருக்கான். அதோடு சிவலிங்க பீடத்தின் உயரமோ 18 அடிகள், அதாவது நமது தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆகும். தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தின் உயரமோ 216 அடிகள், அதாவது நமது தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆகும். கோபுரத்தின் உச்சியில் மிகப்பெரிய உருளை வடிவ கல் உள்ளது. அந்த கல் 81 டன் எடை கொண்டதாகும். அக்காலத்தில் இவ்வளவு பெரிய கல்லை அவ்வளவு உயரத்திற்கு எப்படி கொண்டு சென்றார்கள் என்பது வியக்கத்தக்க ஒன்றாகும். கோவிலில் உள்ளே ஒரு கல்லாலான நந்தியை காணலாம். அந்த கோவில் நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் இருக்கும் இடைவெளியோ 247 அடிகள், அதாவது நமது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் ஆகும். கோவிலில் ஒரே கல்லாலான 2 அதிசய தூண்களும் எழில் மிகு ஓவியங்களும் உள்ளன. அதோடு மட்டுமல்லாமல் ராஜராஜ சோழன் தனது பெயரை மட்டும் கல்வெட்டில் எழுதாமல் தஞ்சை பெரிய கோவிலை கட்ட உதவிய ஒவ்வொரு பேரையும் அதில் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை பெரிய கோயிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு 1984ஆம் ஆண்டு 1000 ரூபாய் நோட்டில் தஞ்சை பெரிய கோவில் தோற்றத்தை அச்சிட்டுள்ளது. தஞ்சை எனும் சொல் தொடுக்க மனநெஞ்சை குளிர் செய்யும், வான்விச்சை தொட்டு நிற்கும், கோபுர மஞ்சை கண்டோர் கண்களிக்கும் என்ற வரிகளுக்கு ஏற்ப தஞ்சை பெரிய கோவிலின் பெருமையை கூறிக்கொண்டே போகலாம்.